வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசர். சபரிமலை ஐயப்ப சுவாமி விரதம் நாளை ஆரம்பமாக உள்ளது. சபரிமலை ஐயப்ப சுவாமி நாளை கார்த்திகை மாத பிறையன்று ஆரம்பமாக உள்ளது. சபரிமலை ஐயப்ப சுவாமி விரதம், கார்த்திகை சோமவார விரதம், பிரதோஷ விரதம், மகரஜோதி பெருவிழா தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குறுமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். 17/11/2025 திங்கட்கிழமை கார்த்திகை மாத பிறப்பு. உலகெங்கும் வாழுகின்ற ஐயப்ப பக்தர்களுக்கு ஆனந்தமான சந்தோஷமான ஒரு நாள். இந்த கார்த்திகை மாத பிறப்பிலே ஐயப்பனுடைய விரத ஆரம்பம் அன்று ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை முதலாவது சோமவார விரதம், கார்த்திகை திங்கள் அன்று மாலை பிரதோஷ காலத்திலே பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள் இவ்வாறு சிறப்புறக்கூடியதாகிய கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய 44வது ஆண்டை நிறைவு செய்து 45வது ஆண்டாக இந்த மகரஜோதி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்தா மட்டில் அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெறுகின்றது. அதிகாலை 5:30 மணி முதல் விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாசனம், சூரிய நமஸ்காரம், பிரத்யட்சமாகிய சூரிய நமஸ்காரம் பண்ணுதல், அதேபோல மகா கணபதி ஹோமம், சர்வ விக்னங்களை நீக்குகின்ற வகையிலே கன்னிமூல மகா கணபதி ஹோம வழிபாடுகள், மாலை அணிகின்ற பக்தர்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு பாத பூஜை பண்ணி ஆசி பெற்று, குருவையும் வணங்கி ஆசி பெற்று, கருப்பு ஆடை அணிந்து ஐயப்பனுடைய படியிலே விரத முத்திர மாலைகள் வைத்து பூஜிக்கப்பட்டு அந்த விரத முத்திர மாலைகளை அணிந்து கொள்ளுகின்ற சிறப்போடு கூடிய நாள். இவ்வாறு சிறந்த இந்த நாளிலே மாலை அணிகின்ற அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும், உலகெல்லாம் வாழுகின்ற ஐயப்பன் அடியவர்களுக்கும், எல்லாம் வல்ல சபரிமலை வாசன் காந்தமலை ஜோதியாக இருக்கின்ற சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவுளெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.